அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். சுட்டு இருக்குது இல்லையா? இப்போ கூட நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைம் ஒரு 4:40 இருக்கும். வெயில் சும்மா அப்படி பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குது. நான் செடிகளுடைய வீடியோ கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இது வெறும் டீசர் தான். எங்கள் யூரோப்பியன் நாடுகளில் கிட்டத்தட்ட 4000 தாண்டி இருக்குது மரணத்துடைய எண்ணிக்கை. எதனால்? நோயாலையா அல்லது யுத்தமா, பிரச்சனையா, தாக்குதலா, குண்டுவெடிப்பா? சூட்டால, அனலால. எத்தனை டிகிரி வெப்பம்? இதோடைய வெப்பம் பார்த்தீங்கன்னா, அதாவது 41 டிகிரியிலேருந்து 38 டிகிரியிலிருந்து 41 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை. ஆனால் ரீசெண்டாக உங்களுக்கு நான் குவைத்தில் எவ்வளோ வெப்பம் அப்படின்றத காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 52 டிகிரி செல்சியஸ் வெப்பம் வரைக்கும் பதிவாகிச்சு. ஆனால் யூரோப்பியன் கண்ட்ரிகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே சூடு குறைவு, குளிர் தான் அதிகம். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா குளிருடைய காலம் தான் அதிகம். யூரோப் நாடுகளுக்கு போகிறவங்க பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஜாக்கெட்டோடைய தான் போவாங்க. இப்போ நீங்கள் லண்டனில் மற்ற நாடுகளில் சுவிஸ்லாம் பாருங்கள், நிறைய பேர் வீடியோ போடுவாங்க, குளிருக்குரிய ஜாக்கெட் அணிஞ்சிருப்பாங்க பெரும்பாலும். ஆனால் அதே நாட்டில் சூடு அப்படின்றது ஒன்று வரும்போது குறுகிய நாட்களில் தான் வருது. ஆனால் அதனுடைய தாக்கம் அதாவது என்ன எப்படி சொல்கிறது, ரொம்ப அதிகமாக இருக்குது, வீரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் உலக சுகாதார மையம் தெரிவித்த தகவல், அதாவது WHO, heat in Europe is just a rehearsal and what's coming is worse. Summers in coming years will be harsher. அதாவது உலக சுகாதார மையம் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பார்க்கறது வெறும் ரிஹர்சல் தான், வெறும் ஆரம்பம் தான். இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். இனி வரும் காலம், அடுத்த வருடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்ண முடியாத அளவுக்கு, அதாவது இன்னைக்கு 1000 பேராம்பா, நாளைக்கு அடுத்த நாள் 2000 பேராம்பா, 10 நாளில் 20,000 பேராம்பா. எல்லாம் பாதுகாக்கட்டும். அந்த மாதிரி ஒரு சூழல் வருமா? அதே போல் முக்கியமான ஒன்று என்னென்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா குளிரன்னு, அந்த நாட்டில் அந்த மிதமான சூழலுக்கே பழகின வயதானவர்கள், இதில் அதிகமாக உயிரிழந்திருக்கிறது பார்த்திங்கன்னா 50 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வயதானவர்கள் வெளியில் போக முடியாது. அப்படியோ சிலர் அப்படியே செவந்து தோலெல்லாம் சுடுபட்டு, எத்தனை நாள், எத்தனை மாதம், எத்தனை வருஷம்னு கேட்காதீங்க, ஒரு 1 hour 2 hour 3 hour, ஒரு 2-3 மணித்தியாலும் வெளியில் நடந்து போயிட்டு வந்தவங்களுக்கு தோலெல்லாம் சுடுபட்டு ஏதோ நெருப்புக்குள்ளே விழுந்து எழும்பினவங்க மாதிரி ஆகிடுறாங்க. இல்லை, அவங்களுடைய அந்த உடல் அமைப்பு அப்படி. அப்போ இவங்களை மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி குவைத்து இங்கே பாலைவனத்தில் கொண்டு வந்து விட்டால் இறக்கி விட்ட உடனே அந்த வடிவேல் ஒரு படத்தில் நம்ம பார்க்காத குளிராண்டு கால் எடுத்து வச்சுட்டு ஐயம்மா குளிர் அப்படின்னு அந்த அலற மாதிரி ஒரு படத்தில் காமெடியில் இவங்களை கூட அந்த இறக்கி விட்ட உடனே இறந்துருவாங்க போல். அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியாத மக்கள். அதே போல் வெப்பம், சூரியனுடைய நெருக்கம், பூமிக்கு நெருக்கம் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறாங்க வான்வெளி ஆய்வாளர்கள். என்ன மாதிரியான சூழல் உருவாக போகுதுன்னு தெரியலை. உலகம் இப்படி தான் போயிட்டுருக்குது. எல்லாத்துக்கும் தயாராக இருப்போம். அதே மாதிரி அன்பார்ந்த உறவுகளை, வீடுகளில் செடிகள் அது இது இருக்குன்னா கொஞ்சம் பார்த்து முடிஞ்சால் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் சில வீடுகள் இப்போ நம்மளாம் ரோட்டில் நான் பயணிக்கிறேன் நான் இல்லையா, ஒரு டிரைவராக வண்டிகளில் போகிறோம் இல்லையா, போகும்போது உண்மையிலேயே பல வீடுகளில் பல இடங்களில் அந்த செடிகள் காஞ்சி போய் தண்ணி இல்லாமல் கிடக்கிறது பார்க்கக்கூடியதாக இருக்குது. நிறைய பணிப்பெண்களுக்கு அதை பற்றி நாலேஜ் ஒன்றே இல்லை. நம்ம வெளியிலே போகிறது இல்லை, நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வம்பு அப்படின்னு நீங்கள் வீட்டுக்குள்ளே இருப்பீங்க. ஆனால் வெளியில் உங்களுக்கு செடிங்க இருக்குன்னா முடிஞ்சா டைம் கிடைச்சா கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க. அது ஒரு புண்ணியம், அது ஒரு உயிர், உங்களுக்கு ஒரு அந்த உயிரை காப்பாற்றின நன்மையாவது கிடைக்கும். டெய்லி ஒவ்வொரு நாளும் அதுவும் பார்த்திங்கன்னா குழுன்னு கூலான தண்ணி பக்கெட்டில் பிடிச்சி வச்சு ரொம்ப குழுன்னு கூலான தண்ணி நான் கொடுக்குறேன் எங்களுடைய செடிகளுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒவ்வொரு நாளும் தண்ணி
குளிரான தண்ணி எப்போவுமே இந்த தண்ணி வந்து பட்டையில் பிடிச்சி இந்த 2 கலன்லையும் ரெடி பண்ணி வச்சுருவேன் செடிங்களுக்கு போகிறதுக்கு. இது இப்போ பார்த்திங்கன்னா நல்லா குழுன்னு இருக்குது, சில்லுன்னு இருக்குது. இந்த தண்ணியை ஊற்றிட்டு மறுபடியும் இதில் பிடிச்சி வச்சுருவேன் அடுத்த நாளுக்கு. அந்த மாதிரி செடிகளுக்கு தண்ணீர் விடும்போது, தண்ணீர் உங்களுக்கு இந்த மாதிரி பக்கெட்டுகள் இருந்துச்சுன்னா தண்ணீர் கொஞ்சம் ஒரு நாளுக்கு முன்னாடியே பிடிச்சி வச்சு ஒவ்வொரு நாளும் விட பாருங்கள். உண்மையிலேயே டெய்லி இந்த மாதிரி சில்லான தண்ணி கொடுத்தே எங்களுடைய செடிகளோட நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அப்போது தண்ணியே இல்லாத செடிகள், மனுஷனுக்கே எவ்வளோ தண்ணி தேவைப்படுது, அப்போ அந்த செடிகளுக்கும் தேவை தானே. பார்த்துக்கோங்க மக்களே. இறைவன் எல்லாரையும் பாதுகாக்கட்டும்.